பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கான தொகுதிகள் ப. சிதம்பரம் தலைமையில் இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ப. சிதம்பரம் தலைமையில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய ராகுல் காந்தி ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக 27 தொகுதிகள் வரை தர விரும்பும் நிலையில் 28 தொகுதிகளுடன் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்க கோரியிருப்பதாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கான தொகுதிகளை ப. சிதம்பரம் தலைமையில் இறுதி செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கான தொகுதிகள் ப. சிதம்பரம் தலைமையில் இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். தொடர்ந்து திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பேச்சுவார்த்தையானது இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்த கூட்டணி இறுதி செய்யப்படும் என்ற தகவல் எல்லாம் வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து பேசினார். முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்களை டெல்லி மேலிடத்திற்கு கொண்டு சென்றிருக்கார். தற்பொழுது டெல்லி தலைமையிலிருந்து ஒரு பதில் வந்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. ப. சிதம்பரம் தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தை குழு தற்பொழுது ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த ஒரு ஒப்புதலானது டெல்லி மேலிடத்திலிருந்து வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே திமுக 20 இடங்களை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த 27 இடங்கள் என்பது 28 வரை செல்லலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் போது அது போன்ற ஒரு முடிவு எட்டப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ராஜ்யசபா இடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு திமுக ஏற்கனவே ஒப்புதலும் வழங்கியிருக்கிறது. காங்கிரஸ் தரப்புல 31 இடங்கள் என்று இருந்த நிலையில மீண்டும் இன்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஒரு சுமூக முடிவு எட்டப்படலாம் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ப. சிதம்பரத்திற்கான குழுவினருக்கு டெல்லி மேலிடம் குறிப்பாக ராகுல் காந்தி ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆகவே இன்றைய தினம் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய மூத்த தலைவர்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தொடர்ந்து அதற்கான செயல்பாட்டிலையும் அவங்களுடைய செயல்பாடுலாம் அப்படிதான் இருக்கு. சிதம்பரமும் அதே கருத்தை தான் முன்வைத்திருக்கார். சிதம்பரத்திற்கு அந்த ஒப்புதல் என்று டெல்லி மேலிடம் கொடுத்திருப்பதை அடுத்து இந்த கூட்டணி என்பது இன்றைய தினம் உறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. எண்ணிக்கை தான் எத்தனை எண்ணிக்கை என்பது இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும். ஏறக்குறைய 20 முதல் 28 இடங்கள் திமுக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தற்போதைய தகவல் இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் வேண்டும், எதன் அடிப்படையில் 28 தொகுதிகள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறதா கோகுல்? நிச்சயமா இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தை திமுக கூட்டணியை பொறுத்தளவு தொடங்கப்படவில்லை. தொகுதி பங்கீட்டு குழு இதுவரை எண்ணிக்கையை மட்டும்தான் இறுதி செய்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தளவு கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் ஏறக்குறைய ஈரோடு கிழக்குல காங்கிரஸ் உறுப்பினர் இறந்த நிலையில 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் அவருடைய பேச்சுவார்த்தை இருக்கும் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 11 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம், மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற தகவலாம் காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அந்த இடத்தை திமுக விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. மற்றபடி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது எந்தெந்த தொகுதி என்று காங்கிரசும் ஒரு பட்டியலை அடையாளப்படுத்தியிருக்கிறது. விருப்ப பட்டியலை ஏற்கனவே திமுக தலைமையிடம் வழங்கியிருக்கிறது. அந்த விருப்ப பட்டியலின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எந்தெந்த தொகுதி என்பது பின்னர் இறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக கூட்டணி உறுதி எத்தனை தொகுதி என்ற பேச்சுவார்த்தை இன்றைய தினம் முடிவடைந்து குறிப்பாக ராஜ்யசபா தேர்தலுக்கான ஒப்பந்தம் இன்றைய தினமே கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை ப. சிதம்பரத்துக்கு காங்கிரஸ் டெல்லி மேலிடம் வழங்கியிருக்கிறது. சிதம்பரம் இன்றைய தினம் அந்த ஒப்பந்தத்தில் முதலமைச்சரோடு கையெழுத்திடுவார் என்ற தகவலும் தற்போது வெளியா இருக்கிறது. இப்ப மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இல்லாமலேயே இந்த ஒப்பந்தத்தை காங்கிரஸ் நடத்தி முடிக்கிறதா? நிச்சயமா கிரீஷ் சோடங்கரை பொறுத்தளவு ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார். அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையின் போது கிரீஷ் சோடங்கர் வந்தார். மகிழ்வான பேச்சுவார்த்தை இருந்ததாக இங்க பேசிவிட்டு டெல்லியில் போய் அவர் பேசிய கருத்தை திமுகவுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது. ஜோடங்கருடன் இனிமேல் பேச மாட்டோம் என்று டெல்லி காங்கிரஸ் மேலிடத்திற்கு திமுக தலைமை குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. ஜோடங்கரும் இனிமேல் தமிழ்நாட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டார் என்றும் தற்போதைய தகவலாக ஜோடங்கர் டெல்லி காங்கிரசிடம் ஒரு கடிதம் கொடுத்து என்னை வேறு மாநிலத்திற்கு மேலிட பொறுப்பாளராக மாற்றுமாறு கடிதம் கொடுத்திருப்பதாலாம் தற்போதைய தகவலாக இருக்கிறது. ஆகவே ஜோடங்கர் இல்லாமல்
ப. சிதம்பரம் ஒரு மூத்த தலைவரை வைத்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்க வேண்டும். ஏறக்குறைய 10 தேர்தலாக இந்த கூட்டணி தொடர்ந்து ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. மற்ற கட்சிகளை விட காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தலிலிருந்து தொடரக்கூடிய இந்த கூட்டணி தொடர் வெற்றிகளை பெறக்கூடிய இதே கூட்டணி தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு மூத்த தலைவரான சிதம்பரத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துமாறு டெல்லி மேலிடமும் ஒப்புதல் வழங்கி நேற்றைய தினம் முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். இரவும் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பிரசாதுடைய இல்ல விழாவில் சிதம்பரமும் முதலமைச்சரும் பேசிக் கொண்டார்கள். தற்போது எண்ணிக்கை மட்டும் இறுதி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம், அதாவது ராஜ்யசபா தேர்தலுக்கு நேற்று எப்படி தேமுதிக திமுக இடையே ராஜ்யசபா ஒப்பந்தமானது கையெழுத்தானதோ அது போன்ற ஒரு ஒப்பந்தம் இன்றைய தினம் காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே கையெழுத்தாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு நிறைவடையக்கூடிய நிலையில இன்றைய தினமே அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி டெல்லி மேலிடத்தை சென்று டெல்லி மேலிடத்திலிருந்து ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். அது போன்ற ஒரு நெருக்கடியான நேரத்துல தற்போது காங்கிரஸும் இருக்கிறது, திமுகவும் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஆகவே காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது இந்த பிற்பகலுக்குள் இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிதம்பரம் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து இந்த ஒப்பந்தத்துல முதலமைச்சரும் கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் எத்தனை மணிக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு வர இருக்கிறார் என்ற தகவல் தெரியவில்லை. அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டால் ஏறக்குறைய இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிக இருக்கு. கோகுல், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் தமிழரசி இருக்கிறார், அவரிடம் பேசலாம். தமிழரசி, தற்போது இந்த ஒப்பந்தம் என்பது இறுதியாக இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறது என்று கோகுல் தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு புள்ளியில் இந்த உடன்பாடு ஏற்பட்டது? சிவரஞ்சனி, திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி ஒப்பந்தம் இறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு தேர்தலும் போதும் இதே மாதிரி கூட்டணி இட ஒதுக்கீடுல பிரச்சனை வந்தப்போ இதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அப்போதும் தலையிட்டு அப்ப வந்து இந்த பிரச்சனையை இது பண்ணி திமுக காங்கிரஸ் இடையான தொகுதி பங்கீட்டை இறுதி செஞ்சு வச்சாரு. அதே போல இப்போ இந்த தேர்தலையும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து இடங்கள் ஒதுக்கீடு செய்யறதுல பிரச்சனை எழுந்தது. இந்த நிலையில டெல்லி மேலிட அறிவுறுத்தலின் அடிப்படையில ப. சிதம்பரம் இந்த கூட்டணியை அதாவது சரி செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு நேற்று முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் அடிப்படையில திமுக 28 இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நாளைக்குள்ள மாநிலங்களவைக்கான வேட்புமனு தாக்கல் செய்யணும். அதனால இன்று இது வந்து இறுதி செய்யப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு நேற்று ப. சிதம்பரம் பேசி சென்றதை அடுத்து அவர் டெல்லி தலைமைக்கு கார்கே மற்றும் சோனியா காந்தியிடம் இது தொடர்பாக தகவல் தெரிவித்ததாகவும் அதன் பிறகு அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிந்திருக்கிறது. இந்த கூட்டணி என்பது இறுதியாகுது. இதுக்கு வந்து ராகுல் காந்தி. தமிழரசி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. நம்முடைய பத்திரிகையாளர் ஷபீர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஷபீர், தற்போது 28 தொகுதிகள் அதோடு சேர்த்து ஒரு மாநிலங்களவை இடம் என காங்கிரஸோடு திமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? நேற்று நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக காங்கிரஸ் உடைய தலைமை என்பது இந்த நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அதாவது முதலமைச்சர் வந்து சொல்லி இருக்கக்கூடிய, அதாவது 28+1 அல்லது 29+1 அப்படின்ற அந்த நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்ணி தொகுதியை வந்து இறுதி செய்து விட்டு கூட்டணியை வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒப்புதல் என்பது கிடைத்திருப்பதாக தெரிகிறது. சோ இது அதான் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து காங்கிரஸ் உடைய தலைமை அதை எடுத்திருக்கிறது, அதை விரும்பி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த இருவேறு கருத்துக்கள் என்பது அது வெளிப்படையாகவே அது தெரிந்தது. ஆனால் அது கூட்டணி முறிவை நோக்கி போய்விடக் கூடாது அப்படின்றதுல அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் அதே போல மல்லிகார்ஜுன கார்கே இவர்கள் ரொம்ப உறுதியாக அதில் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் லாஸ்ட் மினிட்ல அந்த லாஸ்ட் எஃபர்ட் வந்து திரு பி. சிதம்பரம் அவர்கள் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு, அதே மாதிரி பார்கெயின் பண்ற இடத்துல நம்ம இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அதுல இருந்திருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை கேட்கிறது, 35 தொகுதிகளை கேட்கிறது அப்படின்னா
இந்த தேர்தல்ல அவங்க வந்து கூடுதலான இடங்கள் கிடைத்தால் அது நன்றாக இருக்கும் அப்படின்னு அடிப்படையில் அதை வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து கூட்டணி முறித்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக அதை கேட்கப்படவில்லை. மாறாக ஒரு பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்ல அதை வந்து அப்படி கேட்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து பேசப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த கூட்டணியை உறுதி செய்து விட்டு ராஜ்யசபா கேண்டிடேட்டையும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிகிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷபீர்.